அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் TN டிரைவர் இப்ராஹிம். அன்புள்ள தமிழ் நெஞ்சங்களே, வீடியோக்குள்ளே நேரடியாக போகலாம். நைட்டு 11:45 ஆச்சு. எனக்கு இதான் டைமு. காலைல ஃபோர்டு கம்பெனி எடுத்துகிட்டு திருப்பி 1500 கிலோமீட்ரு, அது 17 ஹவர் டைமு போகணும். புரியுதா? அதாவது இது மோட்டாருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாதது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லா வேதமும் என் கையில் இருக்குது. அதே போல் இந்துக்களுடைய வேதமாகிய ரிக்கு வேதத்திலிருந்து ஒரு ஷார்ட் ஒன்று பார்த்தேன். நல்ல அருமையான ஒரு வார்த்தை. அது முஸ்லீமுக்கோ கிறிஸ்துவருக்கோ புத்தருக்கோ சிங்களருக்கோ இந்துக்கோ கிடையாது. அதில் நான் வாசிக்கிறேன், அதோட அர்த்தத்தை பாருங்கள். நாம் அப்படி நடக்கிறோமா? நம்ம வீட்டு பெண்களை அப்படி தான் நம்ம வெளியில் கொண்டு போகும்போது கூட்டி கொண்டு செல்கிறோமா? சொல்லுங்கள். சரியா? எங்கெல்லாம் பார்க்குறோம் இஸ்லாமிய பெண்கள் போரா போட்டு போகிறாங்க. 1400 வருஷத்துக்கு முன்னாடி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? பார்வையை தாழ்த்திக்கொள், அந்நியர் கண்களுக்கு நாம் இறைப்பட்டு விடக்கூடாது, மறைக்கக்கூடிய இடத்தை மறையுங்கள் என்று சொன்னார்கள். இன்று அதே நம் நாட்டில் அல்ல, நம் நாட்டில் மக்கள் நல்ல மரியாதைக்குரியவர்கள். எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அண்ணன் தம்பி மாமா மச்சானா பழகிட்டு இருக்கோம். ஆனால் வடநாட்டில் என்ன நடந்தது? போராவை போட்டு போன போராவை இழுத்து அந்த பெண்களை கேவலப்படுத்தி, ஏன் அவர் ஒரு இந்து, அவருக்கு அந்த ஹிந்தியில் அந்த ரிக்வேதத்தை பார்க்காத நாள் வந்த விளைவு தான் அது. சிறு வயதிலிருந்தே வேதத்தை கொடுத்து எங்கள் இஸ்லாமியர்கள் எப்படி குழந்தைகளை பள்ளிக்கு போய் நீ படி என்று சொல்கிறார்களோ, இதில் 1000 பேர் குத்தம் சொல்லுவான். அதை பற்றி நம்ம கணக்கே எடுக்க வேண்டாம். புரியுதா? இவர்கள் கையிலையும் அந்த வேதத்தை கொடுத்து நீ கோயிலில் 6 மணிக்கு போ, 6:30 7 மணிக்கு போயிட்டு 8 மணிக்கு வா, அதுக்கு பிறகு நீ ஸ்கூலுக்கு போன்னு சொல்லியிருந்தா, சிறு வயதிலிருந்தே தன் தாய் பாலை ஊட்டின மாதிரி குழந்தைக்கு இந்த வேதத்தையும் ஊட்டியிருந்தால் அவர்கள் இதையெல்லாம் படுத்தியிருப்பார்கள். என்ன என்று சொல்கிறேன் கேளுங்க. சீக்கிரமாக வீடியோ முடிச்சிடலாம். உனக்காக படைத்த சீமாட்டிக்கு கூறு என்ன போட்டிருக்கு பத்தியல்லா? உனக்காக படைத்த சீமாட்டிக்கு கூறு, நம்ம ஒய்ஃபுக்கு, மனைவிக்கு. அதில் இந்து முஸ்லீம் ஏதாவது போட்டிருக்கா? உங்கள் ரிக்கு வேதத்தை எடுத்து கொடுக்குறேன். இருக்கா? போட்டிருக்கா? இல்லை. வர அடுத்து, உன்னுடைய கண்களை தாழ்வாக்கிக்கொள். அந்த பெண்ணுக்கு சொல்லுது, உன்னுடைய கண்களை தாழ்வாக்கிக்கொள், பார்வையை மேல் நோக்காதே, அது உன் பாதத்தை நோக்கி இருக்கட்டும், பிறர் எவரும் உன் வெளி தோற்றத்தை பார்க்கா வண்ணம் திரையிட்டுக்கொள். போச்சு. ஆதாரத்தை கடைசியில் போடுற, ரிக்கு வேதத்தை எடுத்து நீங்கள் அதில் பார்த்துக்கிறீங்க. பாரத விவரம் வரேன். இப்போ இஸ்லாமியர்கள் போட்டு போகிறாங்க தெரியுமா? பெண்கள் போரா, அவங்க இந்து சொன்னபடி நடக்கிறாங்களா இல்லையா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு பதில் சொல்லணும் கமெண்ட்ஸில். இந்துனுடைய வேதப்படி அவங்க நடக்கிறாங்களா இல்லையா? மற்ற விஷயத்தை விடுங்க, இதெல்லாம் எடுங்க. நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், நிறைய நல்லது இருக்குது எல்லா வேதத்திலும். எது நல்லதோ அதை எடுத்தே ஆகணும். நான் அதை படிக்க படிக்க படிக்க, நான் வண்டி வட்டுமா ஓட்டுறேன் இல்லை கேட்குறேன், எதுக்காக நம்ம வாழ்கிறோம் அதை பார்க்க வேண்டாம். சரி, உள்ளே வந்துடுறேன். உனக்காக படைத்த சீமாட்டிக்கு கூறு. நம்ம ஒய்ஃபுக்கிட்டேயே நம்ம சொல்லணும், நம்ம வீட்டு பெண்கள்கிட்டையும் சொல்லணுமா? வேதம் சொல்லுது, உங்கள் வேதம். உன்னுடைய கண்களை தாழ்வாக்கிக்கொள். எப்போவுமே நம்ம சொல்ல மாட்டோம்னா, குனிஞ்ச தலை நிமிராதியா பொண்ணு, இதாயா பொண்ணு, வீட்டுக்கு மரியாதையான பொண்ணியா, குனிஞ்ச தலையை நிமிராது சொல்லுவோமா இல்லையா? இன்னைக்கு என்ன நடக்குது? அடுத்து, பார்வை மேல் நோக்காதே, நேர எப்பவும் பார்க்காத. 4 செய்தா முன்னாடி வரத்தான் செய்யும். காரணம், நம்ம போட்டுட்டு போன அலங்கா ட்ரெஸ்ஸை பார்க்கறதுக்கு. புரியுதா? இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு நாட்டில். இந்த வேதத்தை பார்த்துருந்தா கண்டிப்பாக நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அது உன் பாதத்தை நோக்கி இருக்கட்டும். உன் பார்வை இப்படி பாதத்தை நோக்கினா இப்படி அல்ல, சும்மா கீழே அப்படி இப்படி இப்படி கீழே பார்த்து இப்படி நடக்க மாட்டோமா? அந்த மாதிரி இருக்கட்டும். உன்னால் அவர்களுக்கு எந்த எண்ணமும் வராது. அடுத்து, பிறர் எவரும் உன் வெளித்தோற்றத்தை பார்க்கா வண்ணம் திரையிட்டுக்கொள். செத்து போச்சு கடைசி வார்த்தை. எப்படி? பிறர்
உன்னுடைய வெளி தோற்றத்தை பார்க்கா வண்ணம் புழுசா முடிக்கங்குது. முடிஞ்சு போச்சு. போட்டாங்கல்ல இஸ்லாமியர்கள் போடுறாங்களா? இந்த வேதம் படியா நடக்குதா இல்லையா சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. இன்னும் தாரேன். உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்? உங்களுக்கு இப்படிலாம் படிப்பு நடத்த வேண்டியிருக்கு. தயவு செய்து இந்த வார்த்தையை நீங்க கேட்ட பிறகு எந்த பெண்களும் இந்து போட்டு போனாலும் சரி, கிறிஸ்துவர்கள் போட்டு போனால் எந்த மதம் நமக்கும் சகோதரிகள் தான், நம் தாய் தானே. அவங்க அடுத்தவர் கண்ணு பட்டதுனால ஒரு எபிசோடில் நான் கண்ட ஒரு சிறு வயது பொண் என்ன பேசிச்சு தெரியுமா? இப்படி நீ ட்ரெஸ்ஸை இங்கே கிழிச்சிருக்கு பப்ளிக்கில் வந்து உட்காந்துருக்கு அந்த எபிசோடில். அது என்ன சொல்லிச்சு தெரியுமா? ட்ரெஸ்ஸு போடுவது என்னுடைய இஷ்டம். ஆப்போசிட்டில் உட்காந்துக்கிறது 2-3 பிள்ளைகள் பெற்ற தாய். அதில் ஒரு தாய் எந்திரிச்சு சொல்லிச்சு, உன்னுடைய சட்டம் என்றால் உனக்கு இஷ்டம் என்றால். ஏன்னா அந்த பிள்ளைக்கு இந்த வேதத்தை பற்றியே தெரியாது. அது ஸ்டைல் கலாச்சாரத்தில் போயிடுச்சு. லெகின்ஸை போட்டு போகிறது, டைட்டியை போட்டு அலைகிறது, மேலே துணி இருக்காது, பால்காரம் வருவான் அப்படியே நிற்கிறது. புரிதா இல்லையா? அது ஜாதி மதம்லாம் கிடையாது. இதில் பொதுவாக சொல்கிறேன். அது முஸ்லீம் செஞ்சாலும் தப்பு தான், இந்து செஞ்சாலும் தப்பு தான். தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வேதத்தை படியுங்கள். யாரோ எவனோ சொல்கிறான் நீ படிக்காதனால வந்த விளைவு தான் இது. தயவு செய்து உங்கள் வேதத்தை எடுத்து நீங்கள் பாருங்கள். அவ்வளவு நல்லது தான் சொல்லியிருக்கு. அவ்வளவு நல்லது தான். இன்னும் கொடுப்பேன், இன்னும் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். புரியுதா? உங்களை ஆதாரத்தோடு கொடுப்பேன். உங்கள் வேதத்திலேருந்தே கொடுக்குறேன். நல்லதே நான் கொடுக்குறேன். ரொம்ப சிந்தனை பண்ணி பாருங்க. அப்படின்னா நீங்கள் மாற்றமாக நடந்தால் அந்த வேதத்தை கொடுத்தவனுக்கு நீங்கள் துரோகம் பண்ணுகிறீர்கள். இதுதான் என்னுடைய முடிவு. புரியுதா? ஏன் எதுக்காக லெகின்ஸை போட்டு வெளியில் போனோம்? எதுக்கு ஜீன்ஸை போட்டு போனோம் சொல்லுங்க? எதுக்கு போனோம்? 4 பேர் நம்மளை பார்க்குறக்கா? தேவையில்லையா? எதுக்கு? இப்போ புரியுதா உங்களுக்கு உங்கள் வேதத்தில் என்ன இருக்குன்னு? தயவு செய்து சிந்தியுங்கள். தயவு செய்து என் மேலே யாரும் கோவப்படாதீர்கள். உங்களுடைய நல்லதுக்காக நாளை இறைவனுக்கு பதில் சொல்லணுங்கிற ஒரே கருத்தோடு இதை நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் மறந்துடாதீங்க. தயவு செய்து மறந்துடாதீங்க. நான் சொல்வது கரெக்டா தப்பா உடனே நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லணும். உங்களுக்கு நீங்கள் ஆதாரம் கேட்டீங்க, இந்த ஆதாரத்தையும் நான் உங்களுக்கு இப்போ கொடுத்துட்றேன். நீங்கள் கேட்ட ஆதாரம் ரிக்வேதம் 8 ஸ்லோகம் 33 19 இன்னும் இருக்குது. ரிக்வேதத்தினுடைய ஆதாரம் நீங்கள் எடுத்து வச்சுக்கிறீங்க. பார்த்தீங்களா? இதை போய் நீங்கள் பாருங்கள். இந்த வார்த்தை அதில் இருக்குதா இல்லையான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். நண்பர்களே, சரியான முறையில் கடைபிடியுங்கள். நீங்கள் சரியான ஒரு லெக்குக்கு வாருங்கள். தயவு செய்து தன்னுடைய பிள்ளைகளை கவனமான முறையில் உடையை அவர்களுக்கு தெரியாது, வேதத்தை பற்றி படிக்கவில்லை, இப்படியெல்லாம் இருக்கிறது என்று எடுத்து சொல்லி இதையும் காட்டுங்கள். நீங்கள் நல்ல வழியில் கொண்டு வாருங்கள். நல்ல ட்ரெஸ்ஸை போடுங்கள். வேண்டாம் சொல்லலை. நல்ல ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு இறைவன் அழகை விரும்புகிறான். இறைவன் அழகை விரும்புகிறான். இந்த எபிசோடில் சொன்ன மாதிரி இல்லை. இந்த எபிசோடில் சொல்லிச்சு அந்த பிள்ளை இங்கே கிழிச்சிருக்கு வயசு பிள்ளை. என் இஷ்டம் ட்ரெஸ்ஸு என்னுடைய உடம்பேன்னு போட்டு ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டு உட்காந்துருக்கு. அப்போ தான் அந்த அம்மா கேட்குது. அப்போயே சொல்லிட்டேன் நான் இதை. அவர் சட்டை இல்லாமல் போவார், ஒன்றால் வெளியே போக முடியுமான்னு கேட்கவும் அந்த பிள்ளை வாய் அடைக்கிருச்சு. அன்னைக்கு செருப்பை கொண்டு அடித்த மாதிரி அந்த தாய் கொடுத்தது அந்த பெண்ணுக்கு. அந்த பெண்ணு வேற ஒரு பெண். அது எங்கே போயிடுச்சு கலாச்சாரம் பார்த்தீங்களா? தயவு செய்து இந்த வேதத்தை பார்க்காதனால வந்த விளைவு தான் இது. தயவு செய்து பாருங்கள். பெண்களே என்று தான் சொல்லியிருக்குது, சீமாட்டி என்று தான் சொல்லியிருக்கு. இதில் முஸ்லீம்னு இந்துன்னு அது இதுன்னு எதுவுமே சொல்லலை. அதைத்தான் இஸ்லாம் சொல்லித்து. பெண்களே அப்படி தான் சொன்னாங்க. பெண்களே மறைவான இடத்தை மறைத்து கொள்ளுங்கள், ஆடவர் கண்கள் இருந்து தப்பிக்க இதுதான் ஒரே வழி. போரா நீங்கள் போடுங்க, போடாமல் இருங்க, அது உங்கள் இஷ்டம். ஆனால் இதை கடைபிடியுங்கள் என்று தான் நான் சொல்லுகிறேன். நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பழையபடி நான் வந்துட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 2025 மறந்துடாதீங்க. தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபரை கூட்டி விட்டு எனக்கு என்னமோ இந்த சில்வர் கொடுப்பானா அதை நான் அன்றைக்கே சொல்லிட்டேன். நீ எங்கே கொடுக்குச்சோ கொடுத்துட்றேன், எனக்கு வேண்டாது. ஏன்னா ஒரு தமிழ்நாட்டில் ஒருத்தர் இப்படி இருந்து கத்தி இந்த வண்டிகளை பற்றி போட்டு ஏதாவது சொல்லி இத்தனை பேர் நம்ம பிரயோஜனமாக ஆகணும்னு ஒரு அடையாளத்துக்கு தான் அதை எடுக்கணுங்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.